வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன கம்ப்ளைண்ட்டுக்கு கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா, ஃபிலிப்ஸு ஹோம் தேட்டரு 5.1. இது கம்ப்ளைண்ட்னா இந்த யூஎஸ்பி போர்டும் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணுறதும் ஒர்க் ஆகலை. அது கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாங்க. போர்டு ஆக்சுவலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால் என்ன பண்ணணுன்னா, அதுக்கு அதில் ப்ளூடூத் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ப்ளூடூத் வைக்கிறதுக்கு எதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமா, ஏதோ ஒரு ஐடியா பண்ணி பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே பண்ணலான்ட்டு யூஎஸ்பி போர்டில் யூஸ் பண்ணுற கட் போர்டு, சின்ன போர்டு இருக்கும். அந்த சின்ன போர்டில் ப்ளூடூத்தோட ஆப்ஷனோட ஒரு போர்டை ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்து, அதை என்னென்னா வித் அதுக்குண்டான ஈக்குவலான பவர் சப்ளை, டேக்ஸு யூஸ் பண்ணுறது, பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறது, ப்ளூடூத்தோடு வர்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலான்னு ரெடி பண்ணது. அதோட பவர் சப்ளையை இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு அது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இதுக்கு பவர் சப்ளை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத்துங்கிறதுல யூஎஸ்பியில் காட்டுது. இதில் ஸ்டாண்ட் பை மோடு ஆன் பண்ணாமல் இருக்குது. ஸ்டாண்ட் பை மோடு ஆன் பண்ணிட்டோம்னா ஹோம் தேட்டர் ஆன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன, பென்ட்ரைவ் போட்டு பார்த்துடலாம் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதுக்காக பென்ட்ரைவ் எக்ஸ்டென்ஷன் ஒயர் போட்டு வச்சுருக்கிறேன். போட்டாச்சு. யூஎஸ்பி ஆன் ஆயிடுச்சு. சாங்ஸ் ப்ளே ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இன்புட் மோடு செலெக்ஷன் பண்ணாதனால அதை இன்புட் மோடு செலெக்ஷன் பண்ணிட்டு சவுண்டு வால்யூம் அப் பண்ணிக்கிறேன். இன்புட் மோடு செலெக்ஷன் பண்ணுறோம்னா ப்ளே ஆகுது. இது எப்படின்னா, ப்ளூடூத் இல்லாத ஆப்ஷன் இருக்கிறதுக்கும் ஒரு சில ஹோம் தேட்டர்களுக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணி பண்ணிக்கலாம். பின்னாடி ஸ்பீக்கர் லைன் ஒன்று கொடுத்து செக் பண்ணிடலான்ட்டு, ஆடியோ வெளியே கேட்கலையா, அதனால் ஒரு ஸ்பீக்கர் லைன் ஒன்று கொடுத்து செக் பண்ணிடலான்னு. பார்த்திங்கன்னா ப்ளூடூத் இல்லாத ஹோம் தேட்டருக்கு, பழைய ஹோம் தேட்டருக்கெலாம் கொஞ்சம் இது மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். சவுண்ட் பார்த்திங்கன்னா நல்லா பெட்டராகவே இருக்கும். நார்மல் ஹோம் தேட்டர் போட்டு பென்ட்ரைவ் போடுறத விட இது கொஞ்சம் பூஸ்ட் ஆகி சவுண்டு வந்து இன்னும் ஜாஸ்தி கிடைக்கிற அளவுக்கு பெட்டராக இருக்கும். பென்ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா அதிலே இருக்க பென்ட்ரைவ் மட்டும் அந்த ட்ராக்லாம் கட் பண்ணி விட்டு அதிலே ஜாக்கு லைன் அடிச்சிட்டேன். பென்ட்ரைவ்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்காக மாறிக்குது. இப்போ என்ன, ரிமோட்டில் மோட் ஆப்ஷன் மாற்றிட்டு இருந்தேன். அது ரிமோட் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாதனால கட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி யூஎஸ்பி போட்டு நீங்கள் பழைய ஹோம் தேட்டருக்கெலாம் கொஞ்சம் ரெடி பண்ணி லேட்டஸ்ட்டாக ப்ளூடூத்தோடு வர போர்டு மாதிரிலாம் போட்டு பெட்டராக பண்ணிக்கலாம். ஏன்னா அது வேலை முடிஞ்சதுனால அதை வந்து போர்டு சைடில் ஏதாவது போர்டில் பட்டு ஷார்ட் ஆகிடக்கூடாதுன்னு அதை ஒரு சின்ன அட்டைப்பெட்டி வச்சு பேக் பண்ணி அதை லாக் பண்ணிடுற மாதிரி ஃபுல் கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம்.
வச்சு பேக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அது உள்ள ஃபிட் பண்ணதே தெரியாது. மற்றபடி எல்லா ஆப்ஷனுமே ஒர்க் ஆகும். கஸ்டமரு பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க.